ஸ்பிரிட்ஸ் ஆஃப் பெயின் லீவ் ஹர் அப்படின்ற மாதிரி சின்னதாக கமெண்ட் பண்ணேன். நாங்க எனக்கு புரியல. ஹேய் என்னோட வாய்ஸ் ரைஸ் நான் சொன்னேன் ஸ்டாப். இது வந்து கடவுள் காமிச்ச மாதிரி தெரில, என்னமோ தெரியல, அது கொமட்டது எனக்கு சொல்லும் போது. அந்த மாதிரி ஒரு இதாக சொன்னாங்க அவங்க. பிரச்சனை ஸ்டாப், கனமுடு பிரச்சனை க்ளோஸ் யூர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முதுகு ப்ரேயர் பண்ணுறேன், வீச்சுன்னு ஒரு கற்றுனாங்க பிரதர். விஷன் என்ன பார்க்குறாங்கன்னா, ஜீசஸ்க்கு எப்படி அந்த ஆணி அடித்தாங்களோ அதே மாதிரி அவங்க கையில் ஆணி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். கமெண்ட் பண்ண போகிறேன், அந்த ஜெனரேஷன் கர்ஸ் பிரேக் பண்ண போகிறேன், நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்குது மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னா. இப்போ நான் உங்கள் கேமரா பார்த்து உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், ஜெனரேஷனல் கர்சஸ் எதாவது இருந்தால் அதை உடச்சே ஆகணும். ஓகே, நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும், இது யாராக இருந்தாலும் சரி கேட்டால் சரி. ஓகே, எனக்கு இருக்கு, நீங்க சொல்றதால நடக்குதா இல்ல எனக்கே என்னன்னா அது வந்து சொன்னேன். எனக்கு வந்து ஒரு பாசஸ் வெர்டிகோ அப்படின்னா வந்து நான் நிறைய டாக்டர்ஸ் நான் போய் பார்த்தேன். ஸோ அவங்கலாம் வந்து இது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ வெர்டிகோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா கூட என்னால் டிரைவ் பண்ண முடியாது, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் டாக்டர் இந்த மாதிரி கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் என்னன்னா, இது வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. என்ன ப்ரேயர் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, சூசைட்லாம் பண்ணிக்க முடியாது, நான் பைக்கில் போகிறேன், ஏதாவது லாரி கீரி அடிச்சு சாவ வச்சிருக்கேன் நம்மள ப்ரேயர் பண்ணேன். 15 நிமிஷத்துல உங்க வாழ்க்கை சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், வெறும் 15 நிமிஷத்துல உங்க வாழ்க்கை சேஞ்ச் பண்ண முடியும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, மொபைல் அடிக்ஷன், பயம், கான்சன்ட்ரேஷன்ல, எக்ஸாம் ஃபியர், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க, இதுலேருந்து வெளியே வராமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேக். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கிள் பை ஆப்பிள் மேன் பண்ண இருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் அதோட லிங்க் நான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதை நீங்கள் அதே மாதிரி யாருன்னா 1-to-1 கவுன்சிலிங் செஷன்ஸ் வேணும்னா அது கம்ப்ளீட்லி ஆன்லைன், நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்கும் எடுத்துக்கலாம். If you're somebody who loves the gospel, who wants to know how ministry is done in India, want to know about how leaders execute things in India, this is a perfect channel for you. So please like, share and subscribe, and let us make sure that the message of Jesus is spread across the world and India, and let's support this movement. Thank you. ஸோ நிறைய செக்ஷன் பார்த்துட்டே வரும். ஸோ யார் இந்த வில்ஃப்ரிட் ஸ்டாண்டின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா தெரியும். நிறைய செக்மெண்ட் ஆரம்பத்துலேருந்தே கூட்டிகிட்டே வரும் மைண்ட் பவர் பற்றி. ஸோ மைண்ட் பற்றி நிறைய கிறிஸ்தவ உலகத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பைபிள் ரிலேட்டடாக. ஸோ நிறைய நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் அதனுடைய நிறைய சொல்யூஷன் கிட்டத்தட்ட 10,000 கிட்ட நீங்கள் சொன்னீங்க, ப்ளஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களை எங்கள் சேனலில் அறிமுகப்படுத்துறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து அதை கொண்டு போயிட்டே இருக்கோம் உங்களுடைய செக்மெண்ட்டை. அது நிறைய பேர் அது பிரயோஜனம் அடைவாங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ஆரம்ப செக்ஷன் நிறைய நம்ம அந்த வீடியோக்கெல்லாம் போடும்போது நிறைய கால்ஸ் வந்தது. ஸோ அது எப்படி உங்களுக்கு அதிகபட்சமாக நீங்கள் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக உங்களுடைய இன்ஃபேக்ட் நான் என்னோட புரிதல் வந்து, ஓகே எல்லாருக்கும் பைபிள் கொஞ்சம் தெரியும், பைபிள் தெரியும், அண்ட் பெருசாக பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சேன் ஆக்சுவலாக. உங்களை ஆரம்ப ஆமாம் அப்படிதான் நான் நினச்சேன். இப்போ வந்து நான் பார்க்கும்போது என்ன, அந்த கால்ஸ் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் புரிதல் இல்லாமல் இருக்காங்க நான் நிறைய பார்க்குறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி என்னை கால் பண்ணது, நிறைய பேர் ப்ரேயர் பண்ணது, அண்ட் நிறைய டெலிவரன்ஸ் நடந்தது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து நைட் 10:30, 11 o'clockலாம் கூட டெலிவரன்ஸ் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு பாதத்தில் பார்க்கும்போது பாவமாக இருந்துச்சு எனக்கு, இவ்வளோ பேர் ஸ்டக்காக இருக்காங்களா. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது டெலிவரன்ஸ்னே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க நைட், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 இருக்கும், எனக்கு 10:30 பக்கம் கால் பண்ணிவிட்டு, சரி இந்த மாதிரி எனக்கு தூங்க முடியல, நைட்டில் வந்து படுத்தா உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்குது சம்திங் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நான் சொன்னேன் ஓகே நான் ப்ரேயர் பண்ணுறேன் உங்களுக்கு, பேக் பெயின் ப்ராப்ளம், இந்த பெயின் ப்ராப்ளம்னா நம்ம போனால் போயிடும். சேம் இதே தான், ஸ்பிரிட்ஸ் ஆஃப் பெயின் லீவ் ஹர் அப்படின்ற மாதிரி சின்னதாக கமெண்ட் பண்ணேன். நாங்கள் எனக்கு புரியல.
ஏய் என்னோட வாய்ஸ் ரைஸ் பண்ணு. ஓகே. மாறிடுச்சு. நான் போக மாட்டேன், இல்லை வெற்று, நான் போக மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தா அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த பெயின் எங்கே போச்சுன்னே தெரில. பல வருஷமாக இருந்த பெயின். ஓகே ஓகே. இதே மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, சார் நான் வந்து ஸ்கூட்டி அடிக்கடி ஓட்டுறேன், அண்ட் ஸ்கூட்டி ஓட்டுறதுனால எனக்கு வந்து இந்த பேக்கில் வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து இந்த L4 என்ன சொல்லுவாங்க, எனக்கு நம்ம தெரியாது நிறைய இந்த L4 L5 அந்த இதெல்லாம் வந்து பயங்கர பெயின் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இவங்களும் கிறிஸ்டியன் தான். ஓகே. கண்ணை மூடுங்க ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு. இவங்க இன்னொன்று சொன்னது என்னன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு ஒரு இது காமிச்சாரு, ஒரு விஷன் காமிச்சாரு. அந்த விஷனில் வந்து ஒரு மாதிரி நான் பேச வேண்டாம், அது சொல்ல வேண்டாம், ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு அது சொல்லும் போது. சரி சரி. நான் சொன்னேன் ஸ்டாப், இது வந்து கடவுள் காமிச்ச மாதிரி தெரில, இனிமே தெரியல, அது கொமட்டது எனக்கு சொல்லும் போது. அந்த மாதிரி ஒரு இதாக சொன்னாங்க அவங்க. சரி ஸ்டாப், கண்ணமுடு, க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முதுகு ப்ரேயர் பண்ணுறேன், வீச்சுன்னு ஒரு கற்றுனாங்க பிரதர். ஃபஸ்ட்டு சொன்னாங்க என்னோட முதுகுலேருந்து ஏதோ என்னை பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி வெளியே போச்சு. ஓகே ஓகே ஓகே. அவங்க சொன்னது என்னன்னா, நான் ஸ்கூட்டி ஓட்டுறேன்ல அதனால. இப்போ என்னன்னா, அதாவது எவ்வளோ தூரம் சாத்தா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி மைண்டை டிசீவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இது அட்டாக்னு தெரியாமலும் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நான் டெலிவரன்ஸில் வந்து டெலிவரன்ஸில் பார்த்ததுல நான் பார்க்காத ஒரு டெலிவரன்ஸ், அதாவது நான் கேட்காத ஒரு இன்சிடென்ட். நான் அதுக்கப்புறம் சில பாஸ்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி கேட்டேன். நீங்கள் கேட்டால் இது எப்படின்னா, இது வந்து ரோமன் கேத்தலிக் ஆக்சுவலாக. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பிரதர் நான் வந்து இந்த கேரளாவில் அவங்க வந்து அவங்களே வந்து நிறைய ஹீலிங்லாம் பண்ணுறாங்க, நிறைய ஹீலிங்லாம் பண்ணுறாங்க. அங்கே போயிருக்காங்க ஒரு 5 days அங்கே போய் ஸ்டே பண்ணி இது பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே போகும்போது 3rd day வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷன் என்ன பார்க்குறாங்கன்னா, ஜீசஸ்க்கு எப்படி அந்த ஆணி அடித்தாங்களோ அதே மாதிரி அவங்க கையில் ஆணி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே. கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஷனில் வந்து ஜீசஸ்க்கு அடித்த மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அந்த ஆணி அடிக்கிற மாதிரி, ப்ளஸ் அவங்க ஃபீலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர மாதிரி, கண்ணை மூடி தான் அங்கே பார்க்குறாங்க. ஸோ ரத்தம் வர மாதிரி, ரத்தம் ஸ்பிளாஷ் வர மாதிரி நான் பார்த்துட்டுங்க. சரி அதை கேட்கும்போது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வர ஆரம்பிச்சிச்சு. எந்த இடத்துல அந்த மார்க் 5 மார்க் கையில், அப்புறமா செஸ்ட்டில், காலில், ப்ளஸ் ஈவன் அந்த முள்சுடி அந்த முள்ள இருந்தது, அந்த மார்க்லாம் வந்துருச்சு. என்னோட ஃபேஸே சேஞ்ச் ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி ஒரு ஆம்பளை ஃபேஸ் மாதிரி ஒரு மாதிரி இதாகிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டே என்னால் நடக்க முடியல. சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டுருங்க, ஸ்டாப் அப்படி சொன்னேன். ஸ்டாப், கனவுடு, யூ டெவல், லீவ் ஹர் ரைட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், அவுட். நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, அழுவுது. சார் அவுட் இன் தி மைட்டி நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இம்மீடியட்டாக அந்த மார்க் மறைஞ்சிச்சு. கருப்பு மார்க், அந்த எந்த ஆணி அடிச்சதுல அந்த கருப்பு மார்க் இங்கே பின்னாடி பின்னாடி மார்க் கருப்பு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க வந்து காமிக்கிறாங்க. ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்படி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்திருந்தாங்க, சொன்னாங்க நடக்க முடியாது அவங்களுக்கு. எப்போ நடந்தது? 2022 நடந்திருக்கு. 2022 நடந்தது, 2026 டெலிவரன்ஸ் அவங்களுக்கு. அந்த 3-4 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேரி பண்ணியிருக்காங்க. இப்போ யாராவது சொன்னாங்க எப்படி இருக்கும், ஜீசஸோட மார்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சேட்டன் வந்து எவ்வளோ தூரம் டிசீவ் பண்ணுறான்னு எனக்கு இது என்னோட 18 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறது. அண்ட் உண்மையில என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பேப்டிசம் எடுக்கல, ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்நிய பாஷையில் பேசும் அப்படின்னாங்க. இந்த அந்நிய பாஷையும் வந்து பார்த்தீங்கன்னா அது டெவலோடது. ஓகே ஓகே. இது வந்து ஃபால்ஸ். பட் அவங்க என்ன அந்நிய பாஷை, அதெல்லாம் அந்நிய பாஷை கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்து டெவல் வந்து அந்த மிமிக் பண்ணுறது அது ஆக்சுவலாக. இப்போ எவ்வளோ தூரம் ஏமாத்துறாங்க, இது ஒரு சைடு. ஓகே. இல்லை அந்நிய பாஷைன்றது பேசுறது இருக்குல்ல, அதுலயே வந்து அதுதான் வந்து நான் 2-3 பாஸ்டர் செக் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா டெவில் கேன் மிமிக். ஓகே ஓகே. டெவில் வந்து மிமிக். நீங்க சொல்றது அந்நிய பாஷைன்னு கிறிஸ்தவத்துல இருக்கு, பட் இந்த மாதிரி ஃபேக்கும் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது வந்து எனக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஏன் நான் ஷேர் பண்றேன்னா, இப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம், அங்க போகணும், சர்ச் தான் அதுவும், பட் என்ன ரோமன் கத்தலிக் சர்ச். நான் தப்பா சொல்ல, அங்கே நிறைய டெலிவரன்ஸ் நடந்திருக்கு, நிறைய ஹீலிங்ஸ் நான் கேள்விப்பட்டேன். பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்படி வரான் பாருங்க.
நான் சொல்றேன் டெவில், நான் அடிக்கடி சொல்லுவேன் டெவிலை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் டெவில். ரொம்ப மோசமானலாம் கிடையாது. அவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வரான், எல்லாத்துலேயுமே வரான். ஸோ அங்கே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ நான் நிறைய பேர் பார்த்ததுக்காக சொல்கிறேன், நிறைய பேர் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மதத்துலேருந்து வரவங்க நிறைய பேர் கிறிஸ்துவ அறியாத வரவங்க அவங்க பேப்டிசம் எடுத்தாச்சு. பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேஷனல் கர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே ஓகே. அந்த ஜெனரேஷனல் கர்சஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜெனரல் நானும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பேப்டிசம் எடுத்துட்டு அவங்க ஜெனரேஷனல் கர்சஸ்லாம் உடஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடவுள் வெளிப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க அவங்க. அதாவது இந்த சந்ததியை நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பூஜை மாதிரி சம்திங் தப்பா சொல்லலை, ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பிரகாரம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தையை விட்டனால அந்த வார்த்தை கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ அந்த வார்த்தை இன்னும் லைவா இருக்கு. ஸோ அந்த வார்த்தையை வந்து நம்ம வார்த்தையோட தான் கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ நான் எங்கே என்ன பண்ணுவேன்னா, இப்போ கூட மீன் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற ஒன்றே ஒன்று தான். ஏன்னா இது வந்து 100% நான் பார்த்தேன். 100% அந்த ஜெனரேஷனுக்கு அது மற்றதுலேருந்து வந்தவங்க அவங்க பேப்டிசம் எடுத்தாச்சு 20 வருஷம் 30 வருஷம் ஆனவங்க, சில பேர் 30 வருஷம் ஆனதவங்க, அவங்கள்ட்ட நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேஷனல் கர்ஸ் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி நீங்கள் அதை இருந்துச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக கூட ஒரு டெஸ்ட் நான் சொல்கிறேன். சரி. அதில் வந்து ஒரு பையனை பற்றி சொன்னாங்க, அந்த பேர்லாம் வேண்டாம், பையனை பற்றி சொன்னாங்க. அந்த பையன் வந்து பயங்கர ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பையனுக்கு 30-35 வயசு அந்த பையனுக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல் நோண்டுறது, காலைல 5 மணி தான் தூங்குறது, தூங்கிட்டு 2 மணி 3 மணிக்கு எந்திரிக்குது, வேலைக்கு போகிறதுல ஒன்றும் இல்லை, ஒரே பையன். ஓகே ஓகே. ஸோ அவங்க பேரண்ட்ஸோட மெயின் தாட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவனோட ஃபியூச்சர் எப்படி போச்சு. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பிரில்லியன்ட், எக்ஸலண்ட், வேற என்ன சொன்னா இவன் ஒரு பெரிய பெரிய லெவலில் வருவான் அப்படி தான் நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் வேற. இவங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அடிக்கடி அவனுக்கு சிக்காவான், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவோம், டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுப்பாங்க, நிறைய செலவு, எக்கச்சக்க செலவு பண்ணியாச்சு. இப்போ உங்க ப்ரோக்ராம் பார்த்ததுங்க இவன் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னது. ஈடன் டிவி நான் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஓகே உங்கள்கிட்ட வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா, ஏன்னா சொல்யூஷன் எங்கேயுமே கிடைக்கல. கண்டிப்பாக அப்படின்னும் போது என்ன பண்ணுறது, இது வந்து நான் அவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அதான் சொன்னாங்க, ஹோலி ஸ்பிரிட் சில விஷயங்களை கைட் பண்ணுவார். அப்போ நான் அவங்களை கேட்டதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ஒரு கிறிஸ்டினை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கிறிஸ்டின்னு கேட்க மாட்டாங்க. நான் கேட்டேன், நீங்கள் வந்து அதாவது நீங்கள் முன்னாடி வேற ஏதாவதுலேருந்து கிறிஸ்டின் ஆகினீங்களா இல்லை நீங்கள் வந்து பார்ன் கிறிஸ்டின் அப்படின்னா வந்து அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு நான் பார்ன் கிறிஸ்டியன், இவங்க வந்து வேற இதுலேருந்து வந்தவங்க தான், நான் மேரேஜ் டைமில் தான் அக்செப்ட் பண்ணிங்கன்னா. நாங்கள் ஆல்மோஸ்ட் இவங்க 30 வயசு பையன் 35 வயசு பையனுக்குன்னா முன்னாடி ஆயிடுச்சு 30+ இயர்ஸ். எனக்கு டக்குன்னு வந்து ஏன்னா நிறைய நான் பண்ணனால சொன்னேன், எங்கள் ஹஸ்பண்டை சொன்னேன், நான் அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ண போகிறேன், அவங்க ப்ரே பண்ண போகிறேன், சின்ன கமெண்ட் பண்ண போகிறேன், அந்த ஜெனரேஷன் கர்ஸ் பிரேக் பண்ண போகிறேன், நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்குது மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னா. இப்போ நான் உங்கள் கேமரா பார்த்து உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், ஜெனரேஷனல் கர்சஸ் எதாவது இருந்தால் அதை உடச்சே ஆகணும். ஓகே, நான் சொல்கிற ஒன்றே ஒன்று மட்டும், இது யாராக இருந்தாலும் சரி கேட்டால் சரி, ஓகே, ஐ கமாண்ட் எவ்ரி ஜெனரேஷனல் கர்சஸ் ஆன் யூ ரைட் நவ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், அவுட், லீவ் அண்ட் ரிட்டர்ன் மூவ். இவ்வளோ சொன்னேன். சொல்லி அடுத்த செகண்ட் எனக்கு கேட்குறவங்க என்னாச்சுன்னு ஒரு ஷாக் அடிச்சு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த ஜெனரேஷன் கர்சஸ் உடைக்கல. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேப்டிசம் எடுத்தனாலே எனக்கு உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லணும். இப்போ என்ன சொன்னேன், ஐ பிரேக் எவ்ரி ஜெனரேஷன் கர்சஸ், அதான் என்னோட வார்த்தை, இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஸோ வாட் வாஸ் செட் இஸ் broken. இது யார் வேணா பண்ணலாம், எந்த பாஸ்டர் வேணா பண்ணலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்களோட புரிதல் என்ன, ஒன்ஸ் அவங்க இமோஷன் எடுத்துட்டாங்க, பேப்டிசம் எடுத்துட்டாங்கன்னா அது உடஞ்சிருச்சு. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 100% பீப்புள் எல்லாருக்குமே இது இருந்துச்சு. ஓகே, பட் ஆனால் நீங்கள் எப்படி இன்னொன்று சொல்கிறீங்க, அதாவது ஒரு கிறிஸ்தவராக இருப்பாங்க, நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம்லாம் சொல்கிறீங்க, பட் அவங்க எத்தனை மீட்டிங் போயிருப்பாங்க, சர்ச்சஸ் போயிருப்பாங்க, கரெக்ட், ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ நீங்கள் சொன்ன அந்த வேர்டு அவங்க பிரேக் பண்ணியிருப்பாங்களே, அதுதான் சாபங்கள் உடைக்கிறோம்னு சொல்லி ஏதோ யாரோ ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க, இவங்களும் ப்ரேயர் அப்படிலாம் நடந்திருக்கோம், அப்படி பேசிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல, இது எனக்கு ஒன்று சொன்னால் ஒரு கப்பல் வந்தாங்க. சரி, இதே மாதிரி ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்க. பட் அவங்களும் வந்து கிறிஸ்டின் ஃபேமிலியிலேருந்து இல்லை, அவங்க ஃபேமிலியே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு, நிம்மதியை பார்த்ததே இல்லை. ஓகே, நிம்மதியாகவே இல்லை, லைஃப் இப்படி தான் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், இதே தான் கேட்டேன். நான் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜீசஸ் தெரிஞ்சு வந்தீங்களா இல்லை முன்னாடி கிறிஸ்டின் ஃபேமிலி என்னென்னா, இப்போ நீங்கள் நடுவில் வந்தீங்கன்னா இல்லை எங்கள் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணாங்க, நாங்களும் அப்படி வந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸாக வந்து 30 இயர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும்.
சின்னதாக டவுட் இருந்துச்சு எனக்கு. சி வெரி சிம்பிள், நம்ம சொல்றது என்ன இருக்கு, சரி ஐ பிரேக் எவ்ரி ஜெனரேஷனல் கர்சஸ் ஆன் யூ ரைட் நவ இந்த மைட்டி நேம் வச்சு சொல்றது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு பார்த்தா 2 பேரும் காணோம். ஆக்சுவலாக வீடியோவில் இருந்தாங்க. நல்ல வேலை அன்னைக்கு ஆடியோ கிடையாது, வீடியோ அவங்கள தான் வந்தாங்க, வீடியோ கால் வந்தாங்க. சரி சரி சரி. பார்க்க 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. விழுந்துட்டாங்க 2 பேரும். ஓகே ஓகே. எந்திரிக்கல. என்னன்னா இது இல்லை, வேற மாதிரி ஏதோ ஒன்று ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ்வளோதான் சொன்னேன். ஐ பிரேக் எவ்ரி ஜெனரேஷனல் கர்சஸ் ஆன் யூ ரைட் நவ் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு எந்திரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ இந்த வார்த்தையை சொல்லாமே இருந்திருப்பாங்க 2. எனக்கு அதான் சொல்ல வரேன். அதான் இதுன்னா இல்லை, இன்னொன்று எனக்கு இருக்கு, நீங்க சொல்றதால நடக்குதா இல்லை ஸ்டான்லி இருக்கா? எனக்கே விடும். என்னன்னா அது வந்து சொன்னேன், எனக்கு வந்து ஒரு பாச சொன்னதான் சொல்றேன். ஓகே, என்னன்னா அந்த அந்த அனாயிண்டிங், அந்த அனாயிண்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்கு, சில பேருக்கு இருக்கு. ஓகே, அப்போ அந்த வெரி சிம்பிள், அந்த வார்த்தை ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன் இப்போ கூட சொல்றது அதே தான், ஐ பிரேக் எவ்ரி ஜெனரேஷன். ஓகே, பட் அது சொல்லும் போது நான் பார்த்தது டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். பட் அவங்க இத்தனை வருஷத்துல ஏதாவது இடத்துல சொல்லவும் செஞ்சிருக்கலாம், இல்லாம இருக்கலாம் சொல்லலாம். நீங்க சொல்லும் போது ஒரு அப்படித்தானே உங்களை தேடி வர்றாங்க. இப்போ நீங்க பாக்குற பர்சன், நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாருக்குமே அந்த கிஃப்ட் இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே பேசுறோம், ஆவியானவர் இல்லாட்டி அசைவம். பட் ஒவ்வொரு சிலர்கிட்ட ஒரு சில கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த கடவுள் வந்து அனுப்புறாரு. நான் அதுவும் சொல்லுவேன். நிறைய பேர் சிம்பிளான ஒரு வேர்டு தான் பேசுறீங்க. பட் ஒரு ஒருத்தர் கீழே விழுகிறாங்க அப்படின்னா அதனுடைய அதுதான் எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நான் வந்து கான்டாக்டே கிடையாது. ஓகே, இப்போ நான் ரீசன் சொன்ன கான்டாக்ட் சொன்னோம்னாக்கா, இப்போ நான் இது சேலம் போயிருந்தேன், ஒரு மேரேஜ் போயிருந்தேன். இப்போ அங்கே ஒரு பையன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னா, இந்த மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க, என் பையன் கொஞ்சம் ட்ரக்ஸ்லாம் இருக்கான்னு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி. ஸோ அந்த பையன் கேஷில் என்ன சொன்னால், நாங்கள் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் வரைக்கும் வந்தோம். வந்துட்டு ட்ராப் ஆல்மோஸ்ட் ஹோட்டல் வந்தாச்சு, நான் வந்து இறங்கல, அவ்வளோதான், கார்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பையன் திரும்பி சொல்கிறான், அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு 2-3 மாதமாக நான் கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா அப்படின்னா அவங்க அம்மாவும் ஆமாம் 2 மாதம் ரொம்ப நாளாகவே நீ அப்படி தான் இருக்கு அப்படின்றாங்க அவங்க. அப்போ எனக்கு லைட்டாக எனக்கு சம்திங் அந்த ட்ரக்ஸு கிக்ஸ்லாம் சொல்லும் போது எனக்கு சஸ்பெக்ட் ஆச்சு. ஓகே, சம்வேர் அந்த டெவிலோட வேலை இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஜீசஸ் தெரியாத ஆட்கள் தான். அந்த பையன் என்ன சொன்னேன், கையை கொடு அப்படின்னு. கை கொடுத்து கையை பிடிச்சிட்டு, ஐ கமாண்ட் எவ்ரி பாஸ் டார்க்னஸ், லீவ் ஹிம் ரைட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், டெவில் யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி, அவுட். அவ்வளோதான். கண்ணை மூணு அந்த பையன். நான் கேட்குறேன், என்ன அழுகுறான், கண்ணிலேருந்து தண்ணி வருது, மூச்சு அடைக்குது, அவனுக்கு பேச்சு வரல. ஓகே, என்னாச்சு அப்படின்றான். அந்த ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, எனக்கு தெரியுது. இது அப்படி பார்த்தான், திரும்பி பார்த்தான். அவங்க அம்மா என்கிட்ட சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கமாக திட்டுறான், அசிங்கமாக திட்டுறான். அவன் ஒய்ஃப், சொந்த ஒய்ஃப் அப்படி திட்டுறான் அப்படின்னு. திரும்பி பார்த்தான், ஒய்ஃபை பார்த்தான். ஐம் சாரி அம்மே, ஐம் சாரி கேட்டேன். என்ன சார் பண்ணீங்க நீங்கள்? சார் 2 வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு. என்ன பண்ணீங்கன்னு, என்னாச்சுன்னு. இல்லை, அந்த நான் நிறைய ட்ரக்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அந்த ட்ரக்ஸை விட ஒரு லெவல் நான் போய் பார்த்தேன், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அப்போ என்ன பார்த்தேன்னா, அந்த கை நான் டச் பண்ணது, இது வந்து ஃபிசிக்கலாக நான் பண்ணது. ஓகே, ப்ளஸ் அந்த சின்ன ஒரு கமாண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எப்படி பார்ப்பேன்னா, அடிக்கடி நான் உண்மையாக சொல்லுவேன், நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சேல், ஓகே, ஒரு ஆக்ட். நம்ம சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கும் டெவில் பவர்லெஸ். ஓகே, ஒன்றுமே கிடையாது. இது வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிற மாதிரி நான் பெரிய சாத்தான ஓட்டினேன் சொல்லுவேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெவிலை வந்து இல்லை, நான் சொல்லுவேன் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன், இது ஈஸியஸ்ட் வே. ஓப்பனாக சொன்னோம்னா நீங்கள் எப்படி வேணும் எடுத்துங்க. நான் பார்த்த 18 இயர்ஸில் வந்து ஈஸியஸ்ட் வே வந்து டெலிவரன்ஸ். கஷ்டமே இல்ல. நான் உங்கள்ட்ட கூட அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவேன், எனக்கு வந்து ரொம்ப சின்சியரா ஒபே பண்ற சர்வெண்ட் யாருன்னா டெவில். போனா போயிடுறான். எஸ், ஒரு சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் போக மாட்டேன். 2 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் கூட கிடையாது, 2 நிமிஷம் நின்றுருக்கான், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து நின்னது கிடையாது. இல்ல நான் போக மாட்டேன், சான்ஸே கிடையாது. அதெல்லாம் பட் என்னன்னா, இது வந்து தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதான். ஓகே,
ஸோ மனுஷங்களுடைய மைண்டை இது பண்ணுறதா கஷ்டமாக இருக்குன்றீங்களா? கரெக்ட் 100% புரிய வைக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரதர் இது பைபிளில் இருக்குதா, நீங்கள் சொல்கிறது வந்து பைபிள் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ். ஓகே 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 ஓகே. பெரிய இப்போ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய ஊழியங்கள் அதனுடைய விடுதலை பண்ண நிறைய டெலிவரன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் அதனுடைய தாக்கம்லாம் இருக்குது அது பண்ணுறதுனால ஃபேமிலியில். நீ இத்தனை பேய்களை வரட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் அப்படி தாக்கம்லாம் வருதா? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் சொன்ன மாதிரி சரி ஓகே தேர் வில் பி ட்ரிபுலேஷன்ஸ், தேர் வில் பி சேலஞ்சஸ். கடைசி வரைக்கும் சாத்தா வந்து எல்லாரையுமே டெஸ்ட் பண்ணுவான், என்னையும் டெஸ்ட் பண்ணுவோம், உங்களையும் டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே வெரி சிம்பிள். ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி என்னோட மைண்டு ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு. நான் எங்கேயுமே வீக்காக இல்லைனா அவனுக்கு வேலையே கிடையாது. நான் எங்கன்னா ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இதே வந்து இது நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துருச்சு வச்சுங்க, ப்ரைடு காலி, நான் காலி. ஓகே ஓகே நான் யார் தெரியுமா, அது நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது யார்ட்டையுமே. நான் யார் தெரியுமா அந்த அந்த வார்த்தை நான் கடவுள்கிட்ட சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, ஐ ரிஃப்ளெக்டிங் யூ, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ அந்த இடத்துல அது வரக்கூடாது, எங்கேயுமே வரக்கூடாது. ஸோ என்ன சொல்ல நைட்டில் எனக்கு கால் பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் கால் பண்ணும்போது கூட நான் வந்து என்ன தூக்கத்தில் இருந்தாலும் எந்திரிச்சு என்ன சொல்லுங்கள். நான் ஏன்னா அந்த இடத்துல எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு கொடுத்த ஒரு கிஃப்டாக கூட நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. ஸோ அது வந்து அது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஆகிடக்கூடாது. இவன் நான் சொல்கிறேன் பைசா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது at any point of time. அந்த பைசா அதிகம் நிறைய பேர் வந்திருக்காங்க பழைய லைக் பிஸ்னஸில், நிறைய பிஸ்னஸில் வந்திருக்காங்க. பிரதர் இது வந்து ஒரு மாதிரி பிஸ்னஸ்ஸு புத்தா மாதம் 10% கிடைக்கும் சார், இந்த மாதம் 10% கிடைக்கும், இது இல்லீகல் ஆச்சு அப்படின்னு. இல்லை சார் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர் பண்ணுறதுனால நான் அதை பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் திங், இல்லை சார் உங்களுக்கு நான் கொஞ்சம் காசு அதிகமாக, நான் காசு கொடுத்து நான் பண்ணுற ஆளுக்கு கிடையவே ஓடி போயிடு. ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா இப்போ இதில் வந்து நான் இதில் காசுக்காக நான் போயிட்டு வச்சுங்களேன், தென் சேட்டன் கேன் அட்டாக் மீ. ஸோ நான் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நான் சேல்ஸ் கோச், ஹார்ட் கோர்ஸ் சேல்ஸ் கோச். நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் ஹார்ட் கோர்ஸ் சேல்ஸ் கோச். நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த மாதிரி சேல்ஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஃபஸ்ட்டு கேட்குறது என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏன்னா நான் கற்றுக் கொடுக்குறது நீங்கள் எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நான் தப்புன்னு தெரிஞ்சால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். ஓகே ஓகே ஓகே. அது சில பேர் சொல்லலாம் நீங்கள் கற்றுக் கொடுங்க, அவன் எப்படி யூஸ் பண்ணி. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கத்தியை வந்து கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், காய்கறி கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் கொடுக்கும்போது நான் செக் பண்ணி தான் கொடுப்பேன். நான் அதில் ரொம்ப கிளியர். ஏன் சொல்ல வரேன்னா இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பிரிச்சுவலாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டை நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லை, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது நான் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் உங்கள் மூலமாக அந்த சக்ஸஸ் ஆனவங்களாம் இருக்கிறாங்க, விடுதலையானவங்களாம் இருக்காங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணி வீவர்ஸ்க்காக சூப்பர் யாரை இது பண்ணலான்னு நான் ஒரு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து செல்வா. சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே ஓகே. செல்வா வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர் என்ன காண்டாக்ட் பண்ணாரு. அவர் கிறிஸ்டியன் கிடையாது, செல்வா கிடையாது. அவர் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் என்ன கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி எனக்கு வந்து வெர்டிகோ இருக்குது. ஓகே. நான் சொன்னேன் சத்தியமாக எனக்கு இந்த வெர்டிகோ புட்டிக்காலும் தெரியாது, எனக்கு சைக்காட்ரிஸ்டும் கிடையாது, சைக்காலஜிஸ்டும் கிடையாது, என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னால் காதில் ஒரு சவுண்டு மாதிரி வரும். சரி. அண்ட் செகண்ட் திங் வந்து பிளாக் அவுட் ஆகிடுவேன். பிளாக் அவுட்னா டக்குனு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துடுவேன், லைக் அன்கான்ஷியஸ் ஆகிடுவேன். இதுக்கு வந்து நான் சைக்காட்ரிஸ்டெல்லாம் போனேன், அவங்க ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஒரு 1.5 வருஷமா நான் மருந்து போன ப்ரோக்ராம் கூட அவர் சொல்லிட்டு இருந்தேன். 1.5 வருஷமா நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன், ஒன்றும் செட் ஆகல அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு இந்த வெர்டிகோலாம் தெரியாது, ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேட்டேன். அது நிறையவே இருக்குது சார், ஐடியில் இருக்குது சார், நான் ஸ்ட்ரெஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்க. எனக்கு பிகாஸ் நான் பண்ணது கிடையாது. அப்போ நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா விதின் ஒரு 1 மந்த் எனக்கு கால் பண்ணி சொன்னது இல்லை. அது மெயின் என்னன்னா அவர் எதுக்காக என்கிட்ட வந்தாருன்னா கூட இப்போ டாக்டரை போய் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி டாக்டர் நீங்கள் மாத்திரலாம் கொடுத்தீங்க, எனக்கு ஒன்றும் செட் ஆகும், எதுவும் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா தெரில. எனக்கு என்ன பயம்னா நான் பிளாக் அவுட் ஆகிறது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இப்போ காரில் நான் போயிட்டு இருக்கேன், ஃபேமிலியோட காரில் போயிட்டு இருக்கேன், திடீர்னு பிளாக் அவுட் ஆயிடுச்சு என்ன ஆகும், சூசைட் ஆல்மோஸ்ட். ஐ மீன் காரோட பாம் தான் அது அப்படின்னா அவங்க டாக்டர் சொல்லியிருக்காராம், அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நினச்சி வந்துச்சுன்னா நீங்கள் காரை ஒதுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. அது எப்போ வருதுன்னே தெரியாது, எப்போ வருதுன்னு தெரிஞ்சால் பரவாயில்ல பண்ணலாம். நான் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது நடந்தேன், இப்போ நான் 80ல் போயிட்டு இருக்கேன், சடனாக ஆயிடுச்சுன்னா அப்போ தான் அவருக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா ஒரு ஐடினால அப்போ தான் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு என்னை காண்டாக்ட் பண்ணார். அப்போ நான் பண்ணோம். தென் 1 மந்த்து கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த செல்வா நிறைய இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நான் அடிக்கடி சொல்லும் போது என்னோட பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த பைபிள் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி இது பண்றது, கமாண்ட் பண்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற நம்ம கேட்போம். நம்ம கால் பண்ணுவோம், ஒரு நிமிஷம் கால் பண்ணிடலாம், கால் பண்ணிட்டு அவரே கேட்கலாம் அவர் என்ன சொல்றாரு சொல்லிட்டு. ஓகே. ஹலோ. யா செல்வா, இப்போ லைவ்ல இருக்கீங்க நீங்க. ஓகே.
ஓகேங்க சார். நீங்க என்ன பண்ணீங்க நான் சொன்னேன், உங்களுக்கு பைபிள் கிளாஸ் வரைக்கும் சொன்னேன், உங்களுக்கு வெர்டிகோ பத்தி சொன்னேன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பைபிள் கிளாஸ் வந்தீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி கமாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னேன். ஓகே. உங்க ஒய்ஃப்க்கு என்ன நடந்துச்சு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது மற்றவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்கு தான். ஓகேங்க சார், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். சொல்லுங்க. ஓகே. இப்போ நான் வந்து என் பேர் செல்வகுமார். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து வெர்டிகோ அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அந்த வெர்டிகோ அப்படின்னா வந்து நான் நிறைய டாக்டர்ஸ் நான் போய் பார்த்தேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து இது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ வெர்டிகோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா கூட என்னால் டிரைவ் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் டாக்டர் இந்த மாதிரி கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் என்னன்னா, இது வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து நிறுத்திட்டு மறுபடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். இது மாதிரி எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தாங்க. அது எல்லாமே எதுவுமே இல்லை, நார்மலாக இருக்குது. பட் இது வந்து வெர்டிகோங்கிறது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் சார்ட்டாக தான் நான் செஷன் எடுத்திருந்தேன். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, செஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக்கில் அந்த ஆடியோ ட்ராக் எல்லாமே கேட்டேன். இங்கே சேலம்லேருந்து நான் சிவகங்கை வந்து பார்த்தீங்கன்னா 6 hours ஆகும் ட்ராவல். நான் ஒருத்தனாவே டிரைவ் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னோட இன்னொரு இது வந்து ஒரு டெஸ்டிமோனி. ஸோ இந்த வெர்டிகோங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக் ரெகுலராக நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அப்போ அந்த சமயத்தில் எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலை பற்றி எதுவுமே தெரியாது. ஓகே. ஸோ ஷார்ட்டான செஷன் எடுத்தேன், அவ்வளோதான். அந்த மாதிரி இதுதான் நம்பிக்கை, அந்த மாதிரி தான் அந்த ஆடியோ ட்ராக் அந்த மாதிரி தான் இதாக ட்ராவல் ஆச்சு. ஸோ அப்புறம் ஸ்பிரிச்சுவல் டே எவ்ரி வீக் ஃப்ரைடே இருக்கும், ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ண ஸ்பிரிச்சுவலை பற்றி கற்றுக்கிட்டேன். ஸோ அது மூலிமா சார் வந்து சில கமெண்ட் பண்ணணும், எப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படின்றது எப்பயுமே இது பண்ணுவார், டீச் பண்ணுவார். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு காலையில் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும், சண்டே மார்னிங். ஸோ என்னோட ஒய்ஃப்க்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ என்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே ஸ்டான்லி சார் கால் பண்ணிட்டு லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கால் எடுப்பார். சார் ஆக்சுவலாக எடுக்கல ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வேறு வழி தெரியல. சரின்ட்டு நானே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். I command in the mighty name of Jesus. The spirit of fits leave from the body right now in the mighty name of Jesus சொல்றேன். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்ட்ரோல் ஆகலை. மறுபடியும் சொல்லி நான் ஜீசஸ் அப்படின்னு அவரை கூப்பிட்ற மாதிரி இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் ஆகிடுச்சு சார். பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தி தான் பண்ணேன் ஆக்சுவலாக. அந்த என்ன சமயத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்புறம் தான் சார்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார், இது வந்து இட்ஸ் எ காட்ஸ் பிளான், லைக் நீங்களே இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு அந்த கமெண்ட் பண்ண எல்லாம் பண்ணால் அந்த ஃபெய்த்துங்கிறது கம்மியாக இருக்கும். பட் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபெய்த் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட டெஸ்டிமோனி. ஸோ இப்போ என்னோட இதில் எதுவுமே வந்து இப்போ என்னோட கண்ட்ரோல் அந்த ஃபெய்த் மூலிமா நான் இது பண்ண முடியுது, கமெண்ட் பண்ண முடியுது. ஸோ அதை ரெக்டிஃபை ஆகிறத நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஒரு நிமிஷம் செல்வா. ஆக்சுவலாக இந்த இவர் ஈடன் டேவில் வந்து அவர் உங்களை கேட்கணும், ஒரு சில கேள்விகள் கேட்கணும். ஒரு நிமிஷம். பிரைஸ்லாம் ஹலோ. சொல்லுங்க சார். பிரவீன், ஈடன் டிவி. அதான் பிரதர்கிட்ட நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம், ஸ்டான்லி பிரதர். எத்தனை வருஷமா தெரியும் ஸ்டான்லி பிரதர்? ஸ்டான்லி சார் எனக்கு வந்து 3 years தெரியும் ஆக்சுவலா. 3 years. எப்படி அவங்களுடைய கவுன்சிலிங் ப்ரோக்ராம் அதெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நான் எந்த ஒரு சொல்யூஷன் இல்லைன்ட்டு தான் சார் நான் கால் பண்ணேன் ஆக்சுவலா. ஓகே, யூடியூப் பார்த்துட்டு சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெர்டிகோ அதெல்லாம் இதாச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா நான் வேற லெவல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ ஓகே, நீங்கள் மெடிக்கல்லேயே அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு பண்ண முடியாதுன்னு சொன்னதை வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க ஆக்சுவலா. வெர்டிகோங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சரி. வெர்டிகோ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஸ்டான்லி பிரதரை பற்றி? சொல்லவே முடியாதுங்க சார். ஆக்சுவலா இட்ஸ் a feeling ஆக்சுவலி. நீங்க அதை அனுபவிச்சதை மட்டும்தான் புரியும் ஆக்சுவலா. இப்போ நான் சொன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது ஆக்சுவலா. சரி. நீங்க அந்த செஷன் எடுத்து நீங்க அதை அனுபவிச்சீங்கன்னா மட்டும்தான் அதை நீங்களே சொல்றீங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா பற்றி எனக்கு என்னன்னே தெரியாது ஆக்சுவலா. ஸ்பிரிச்சுவலா சாமி கும்பிடுறாங்க, நம்ம இது பண்றாங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு வந்து காட்ஸ் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா பண்ணும்போது நம்மளாலையும் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ட்ரீம்ஸ் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க சொன்ன ஆமா. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் இப்போ கன்சீவா இருக்காங்க. அது கூட வந்து ஒரு காட் கிஃப்ட் தான் நாங்க சொன்னது சொல்றது. ஸோ அது கூட எனக்கு முன்னாடி ட்ரீம்ல அவங்க கன்சீவ் வரதுக்கு முன்னாடியே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம்லாம் கூட வந்திருக்கு. சூப்பர். ஜீசஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெரி கிரேட் ஆக்சுவலி. பட் ஸ்டில் ஸ்பிரிச்சுவலா மெச்சூர் ஆகணும். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கிரிப்பா இருக்கு ஆக்சுவலா. என்ன நம்ம நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது வந்து தேங்க்ஸ் டு ஸ்டான்லி சார். த்ரூ ஹிம் வி ஆர் லேர்னிங். அண்ட் வீக்லி அவருடைய பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாங்க சார், அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் பண்ண மாட்டேன் ஆக்சுவலா. தேங்க் யூ so much brother. ஓகே தேங்க் யூ சார். தேங்க் யூ செல்வா. தேங்க் யூ. பை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இல்லை ஆக்சுவலி. நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நிறைய அனுப்பி விட்டீங்க டெஸ்டிமோனி. நான் இப்படி ஒரு ஊழியக்காரரா
வேறு யார் எனக்கு இப்படி அனுப்புனதில்லை, நிறைய ஆடியோ அனுப்புனீங்க. அப்புறம் நான் அதை பார்த்தேன், மைண்டு எப்படி என்ன மைண்டுன்றது வேறு யாரும் வெளியே இருந்து, ஏன்னா சில நேரம் எனக்கு வெளியே இருந்து நமக்கு அப்படி வரும். இந்த கிறிஸ்துவ அறியாத மக்கள் கூட சில நேரம் அந்த இப்படிலாம் நாங்கள் பண்ணுறோம் மோட்டிவேட் அப்படிலாம் அனுப்புவாங்க. நான் அப்படி ஒரு பர்சன் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு கர்த்தர் உங்களை பயன்படுத்துறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் இது மாதிரி நிறைய இருக்குது. நான் அந்த இதெல்லாம் கூட நெக்ஸ்ட் இதில் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். நீங்கள் எனக்கு அனுப்பின ஆடியோஸ், அந்த வாய்ஸஸ்லாம் வந்து ஏகப்பட்ட சாட்சிகள். பட் நான் உங்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் கர்த்தரை முதன்மையாக வைக்கிறது. அதாவது ஊழியங்களில் கூட ஊழியக்காரர்கள் கூட நிறைய நான் பார்த்துட்டே வர்றோம். பட் அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அந்த ஒரு செக்குலர் லைனில் நீங்கள் பேசினாங்களோ நீங்கள் கர்த்தரை முதன்மையாக வைக்கிறது அப்படிங்கிறது நான் அனுபவிச்சுன்றது. அதான் சொல்லுவேன். அதாவது 3 சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2012 இதே இடத்துல இந்த இடத்துல 2012 என்னோட ரூம் இங்கே இருக்குது. நான் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா நான் முடியாது, ஓகே நான் டேக் ஓவர் பண்ண முடியாது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நான் செத்துடணும் அப்படிதான் நான் ப்ரேயர் பண்ணேன். நான் ப்ரேயர் பண்ணது ஒரு ரீசனாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் என்ன ப்ரேயர் பண்ண எனக்கு மறந்து போச்சு. என்ன ப்ரேயர் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு, சூசைட்லாம் பண்ணிக்க முடியாது, நான் பைக்ல போறேன், ஏதாவது லாரி கீரி அடிச்சு சாவ வச்சிருங்க நம்மள, அப்படிதான் ப்ரேயர் பண்ணேன். சரி சரி, எனக்கு இப்ப ஞாபகம் வராது, நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லல. அப்போ வந்து நைட்டு 11:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன், வந்துட்டேன். நான் வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டேன். வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என் ஒய்ஃபை பார்த்து வேஸ்ட்டுடா லைஃப், ஒய்ஃப் அழுதுட்டாங்க. ஏன்னா என்னோட என்னைக்குமே வாயில அந்த வார்த்தை வந்தது கிடையாது. ஓகே ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு மோட்டிவேஷன். ஆமாம் ஓகே. அப்போ வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது, இப்போ எனக்கு கரெக்டாக க்ளீனாக வருது. அப்போ வந்து இந்த சாது சுந்தரராஜ் இருக்காருங்களா, ஏஞ்சல் டிவி, ஆமாம் ஆமாம், அவரோட டிவி வந்து ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதே வார்த்தையை சொல்கிறாரு, ஏதோ ஒரு இடத்துல ரிலேட் பண்ணுறாரு, லைஃப் வேஸ்டடா அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு காலத்தில். டக்குன்னு வந்து நான் சொல்லி அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலேருந்து அவருக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என் லைஃப் மாறுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பார்த்தேன்னா, சம்வேர் காட் இஸ் கனெக்டிங் மீ. அப்போதான் வந்து நான் சொன்னேன்னு, சரி நான் இனிமேல் வந்து நீங்கள் தான் எனக்கு அப்பா. அதுக்கப்புறம் சொன்னேன், நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் பார்க்கும்போது என்னோட லைஃப் மாறுது நான் பார்க்குறேன். இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் நம்ம கடவுளை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் கடவுளை ட்ரஸ்ட் பண்ணுறோம். எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. இப்போ நான் எவ்வளவோ கஷ்டத்தை வந்து வெளியே வந்தாலும், இன்ஃபேக்ட் இந்த ஜூன் நம்பரே எனக்கு ஞாபகம் வருது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சரி ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ரூம் வந்து நாங்கள் ஸ்டுடியோ கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 ரூம் தான் இருக்குது. ஸோ 3 ரூமில் ஒரு 2 ரூம் ஆயிடுச்சு. சரி, ஸோ நாங்கள் இப்போ பசங்களாம் பெரியவங்க ஆகிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு 3 BHK எங்கன்னா நம்ம பார்க்கலாம். பசங்க கொஞ்சம் இன்னொரு 5-6 இயர்ஸ் இல்லைனா 7-8 இயர்ஸ் நம்ம இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் 3 BHK தேடிட்டு இருக்கோம். இந்த கரெக்டாக ஜூன், என்னோட பர்த்டே வந்து June 9th. ஸோ June 8th நான் அப்படியே கேஷுவலாக பெட்டில் படுத்துக்கிட்டு, அப்பா நாளைக்கு என் பர்த்டே, எனக்கு என்ன கிஃப்ட்டு, நம்ம ஸ்டைலில் அப்படிதான், நாளைக்கு எனக்கு பர்த்டே, எனக்கு என்ன கிஃப்ட் அப்படின்றேன். சரி சரி சரி, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது எப்படி சொல்கிறது இல்லை, 5 BHK வருது. அப்படியே தூங்கிட்டேன். அந்த 5 BHK நினைப்பிலேயே அந்த 5 BHK இப்படி இருக்கும் அப்படி நானும் ஒரு விஜுவலைசேஷன் போன இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தூங்கிட்டேன். நாளை காலைக்கு நாங்கள் எந்திரிப்போம். இப்போ நம்ம ப்ரேயருக்கு எந்திரிக்கும் போது ஒய்ஃப் கேட்குறாங்க, ஸ்டான்லி ஸோ ஹாப்பி பர்த்டே, ஸோ வாட்ஸ் யூர் விஷ் அப்படின்னாங்க. நார்மலாக விஷயம்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க. வாட்ஸ் யூர் விஷ் அப்படின்னாங்க. 5 BHK அப்படின்னு. 5 BHKவா, நேற்று வரைக்கும் 3 BHK தானே பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. இல்லைப்பா கடவுள் சொன்னார் எனக்கு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரே பண்ணுவோம். முடிஞ்ச உடனே ஒரு 8 மணிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் எனக்கு 3 BHK தேடிட்டு இருக்கான். ஒரு 2-3 மாசமா தேடிட்டு இருக்கோம் நாங்கள். அப்போ அவன் கால் பண்ணிட்டு, அண்ணா ஹாப்பி பர்த்டேண்ணா. அப்புறம்ண்ணா என்னண்ணா அப்படின்னா, இல்லைப்பா 5 BHK. என்ன நான் நேற்று வரைக்கும் 3 BHK சொல்கிறீங்க, 5 BHK சொல்கிறீங்க. கடவுள் சொன்னார். ஆனால் என்னன்னு தெரில, நேற்று தான் என்னோட ஓனரோட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். சரி, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தெரியாத ஆட்கள். அவங்க வந்து ஒருத்தர் அவங்க ஓனரோட ரிலேட்டிவ், அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு 5 BHK ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில், நானும் போய் பார்க்கல, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்க்கலாமா அப்படின்னு. ஸோ 5 BHK உங்கள் மைண்டில் எல்லாருக்கும் எல்லாம் வருதுன்னா ஒரு அட்லீஸ்ட் டூப்ளெக்ஸாக இருக்கும், கீழே 2 ரூம், மேலே ரூம், 3 ரூம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான், சிங்கிள் ஃப்ளோரில் 5 BHK. சிங்கிள் ஃப்ளோரில் 5 BHK.
நான் பார்த்தேன்னா எனக்கு பிடிச்சிருச்சு, நல்லா பிடிச்சிருச்சு. அப்புறமா சொன்னா அண்ணா இவங்கெல்லாம் வந்து கடவுளை தெரியாத ஆட்கள். கடவுளை தெரியாத ஆட்கள். என் ஒய்ஃப் சொன்னாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த பூஜை ரூம் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். சரி ஸோ அப்போ அவங்களோட இதெல்லாம் இருக்கும். சில பேர் வந்து இந்த வால்லே ஒட்டச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. நமக்கு வந்து நான் இது என்னோட சொந்த வீடு இது. ஸோ இது 22 வருஷமா நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது. ஸோ ஒரு புது வீடுக்கு போகிறோன்னா பார்த்தா ஜீசஸோட ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் இருக்குது. என்ன நீ ஜீசஸ் தெரியாத ஆட்கள்னு சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பிலீவர். அவர் ஒரு பிலீவர். அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்து ஒரு பிலீவர் அவர். அப்புறம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறான் அந்த பையன் இந்த மாதிரி அதான் ரெண்டு போயிடாதீங்க, ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும், இது லீஸ்க்கு பண்ணுங்க. சொன்னேன் லீஸ் கூட ஐபிஹெச்கே லீஸ்ன்ற பெரிய அமௌண்ட் ஆச்சு. இல்லை நான் பார்க்கலாம் நான் சொன்னேன் சரி நீ பேசு. பார்த்தா அவர் என்ன இல்லை சான்ஸே கிடையாது, நான் ரெண்டு தான் வேணும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்தோடனே அப்பா இது உங்களோட சித்தமாக இருந்தால் உங்களோட பிளானாக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, ஓனர் நான் பேச மாட்டேன், நான் ஓனரை கன்வின்ஸும் பண்ண மாட்டேன், ப்ரேயர் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். 2 நாளைக்கு அப்புறம் அந்த பையன் நம்ம பையன் கூப்பிட்றோம். நான் என்னென்ன பண்ணீங்க என்ன ஆச்சுன்னு அவராக கால் பண்ணி லீஸுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவர் வரேன்றாரு, மீட் பண்ணலாமா? நான் மீட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி இப்போ நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன். அந்த பையன் ஏன் சொல்ல வரேன்னா அதாவது கடவுள்கிட்ட எப்படி கேட்கணும். ஓகே ஓகே. ஆனால் கடவுள் சொன்னது அந்த நெக்ஸ்ட் டே சேம் டே நான் இந்த நைட் சொன்னார். நெக்ஸ்ட் டே இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜூனில் தான் நாங்கள் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகணும். ஜூன் 1 தான் நான் ஷிஃப்ட் ஆனது இதுக்கு. ஸோ இது இந்த எடுக்கும்போது எனக்கு டப்புன்னு ஞாபகம் வருது என்னன்னா நமக்கு ஆசைகள் என்ன வேணா இருக்கலாம். அதில் 2 மாதிரி வைக்க சொல்லுவேன். 2 மாதிரி ஆசைகள். அது எப்படின்னா ஒன்று வந்து எனக்கு இது வேணும்னு கேட்குறது, தப்பான சாய்ஸ், தப்பான வே ஆஃப் ப்ரேயிங். எனக்கு இது ஆசை இருக்கு, உங்களோட சித்தம் இருந்தால் நடக்கட்டும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் அது ஒன்று. செகண்ட் வந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு என்ன கொடுக்குறீங்க அது பெஸ்ட். ஓகே. ஏன்னா அவர்கிட்ட இருந்து கேட்டு அவர் கொடுக்குறது பெருசா இருக்க போகுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சின்னதா ஒரு இது கேட்கலாம், ஒரு சின்ன கார் கேட்கலாம், சின்னதா ஒரு இது கேட்கலாம். பட் அவரோட இது வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து கொடுக்குறது பெரிய வேற மாதிரி கொடுப்பாரு. எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. அந்த கதையில வந்து எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு சாக்லேட் ஓனர். ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு இதுக்கு போற ஸ்கூலுக்கு போறாரு, பெரிய பாக்ஸ்ல வந்து சாக்லேட்ஸ் வச்சுருக்காரு. எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சோடனே சொல்றாரு நீங்களாம் அந்த உங்கள் சாக்லேட்ஸ் எடுத்துட்டு போங்க, எவ்வளோ வரும். ஸோ ஒரு ஆள் சாக்லேட் எவ்வளோ எடுக்க முடியும், ஒரு கை எடுத்து போங்க, அவ்வளோ எடுத்துட்டு போறாங்க. ஒரு குட்டி பொண்ணு மட்டும் அங்கிள் நீங்களாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு. இப்போ அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாக்லேட் எடுத்து கொடுத்தாரு. அந்த பொண்ணு இப்படி வாங்கிட்டான். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை தான் எடுத்தாங்க, இவங்களுக்கு மட்டும் 2 கை ஃபுல்லாக கொடுத்து. கண்டிப்பாக. ஏன்னா அவர் கொடுத்த கை, அவரோட கை பெருசு. அதே மாதிரி தான் நம்ம கடவுளோட கையும் பெருசு. ஸோ கேட்கறது போது வந்து நான் அவர்கிட்ட கேட்டுருவோம். ஏன்னா ஏன் நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது நம்ம இச்சை, அதாவது நம்ம கார்னல் மைண்ட்ல நம்ம கேட்குறோம் நிறைய விஷயங்கள். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கவுன்சிலிங் பண்ணுறது கூட இந்த ரிலேஷன்ஷிப், பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லுவேன். நான் இந்த பையனை பார்த்தேன், அந்த பொண்ணை பார்த்தேன், சர்ச்சில் பார்த்தேன், அவங்க ஃபேமிலியை பார்த்தேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா கடவுளோட சித்தம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் கிறிஸ்டியன்ஸ், ஜஸ்ட் பிகாஸ் அவங்க சர்ச்சுக்கு வராங்க, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பாடினாங்க, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ப்ரீச் பண்ணாங்க. என்னோட சிம்பிள் திங் என்னன்னா கடவுளோட சித்தம் அது வாஸ் இட் காட்ஸ் பிளான். அதை அடிக்கடி கேட்கணும். ஓகே. காட்ஸ் பிளான் இல்லாமல் நான் இன்ன வரைக்கும் நான் சொல்வேன், நான் இப்போ பண்ணிட்டு இருக்க கவுன்சிலிங் அதில் கேட்க மாட்டேன் இது பண்ணணும். பட் இது இல்லாமல் எனக்கு ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் சிட் அண்ட் ஆஸ்க் காட். அது கடவுள் சொல்லன்னா நான் கேட்கணும், பண்ணவே மாட்டேன். ஓகே ஓகே. நல்லா ரொம்ப கிளியர் மேம். சூப்பர். நிறைய இந்த இதெல்லாம் பேசிட்டு வரோம், இந்த ஃபேமிலி சப்ஜெக்டில் நம்ம இதெல்லாம் கொண்டு போகலாம். ஸோ அதே மாதிரி ஃபைனலாக கேட்க வரும்போது சாபம் நிறைய பேர் பார்க்குறோம். இந்த வேர்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிறிஸ்துவ உலகத்தில் மட்டும் இல்லை, உலகம் உள்ள மக்கள்லாம் அதை யூஸ் பண்ணுற வார்த்தையாக இருக்குது, சாபம்ன்றது இன்னும் இருக்குது அப்படி. பட் ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்காக சிலுவையில் மறிச்சிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் அதில் நிறைய பிரச்சனைலாம் வரும்போது எனக்கு ஒருவேளை சாபம் இருக்குமோன்னு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த வியூ வந்து? ஃபர்ஸ்ட் அதாவது அகெயின் திருப்பி போகும்போது அகெயின் மைண்டு தான் நான் போவேன். ஓகே. நீங்கள் மைண்டில் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடும். இட் ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க். பட் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நோ வெப்பன் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் மீ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோ வெப்பன் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் மீ ஷல் ப்ராஸ்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை டிக்ளேர் பண்ணணும். ஓகே. அந்த டிக்ளரேஷன் பண்ணாத வரைக்கும் என்ன பண்ண, சில பேர் நான் பார்த்துருக்கேன், இல்லை அந்த இடத்துக்கு போனால் சாப்பிட்டா சரி இது எஃபெக்ட் ஆகிடுச்சு, இது சாப்பிட்டா இங்கே ஓப்பனாக சொன்னோம்னா நீங்கள் விஷமே சாப்பிட்டா ஒன்றும் ஆகும். பட் பயம் இருந்துச்சுன்னா பயம் இருந்தா சரி தண்ணி கூட விஷம் தான். ஓகே 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 புரியுது. தண்ணி கூட விஷம் தான். ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து
கிறிஸ்டின் சொல்கிறோம், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறோம். ம் இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சாபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கொரோனா பற்றி பேசுகிறேன். கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிட்ரலாக பார்த்தது ம் எவ்வளோ பேர் விசுவாசத்தோடு இருக்காங்க, எவ்வளோ பேர் விசுவாசம் இல்லாமல் இருக்காங்க நான் பார்த்தேன். ம் ஆனால் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட, பிரதர் வேக்சின் போட்டிங்களா, பிரதர் மாஸ்க் போட்டிங்களா, பிரதர் சானிடைசர் போட்டிங்களா, என்னப்பா என்னப்பா Fear அந்த பயம். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனாவில் இறந்தவங்க நிறைய பேர் பயத்தில் இறந்தாங்க. பயம்தான். ஸோ அந்த பயம் வந்து ஒரு பெரிய பெரிய டூல். இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் சாபம்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை, கேன்சல். நிறைய பேரோட ப்ராப்ளம் அதான் அடிக்கடி சொல்லணும். நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பயம். ஓகே. நடந்துருமோ, இப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ. ஈவன் அவங்க ப்ரேயர் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால தான் அது ரொம்ப டேஞ்சரஸ். ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் அதை பேசிகிட்டே வர்றீங்க. பயம் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து போய் ஆகணும். போனாதான் அது வந்து டெவிலோட ஃபவுண்டேஷன். அது ஓகே ஓகே ஓகே. அது எல்லாரையும் கொண்டு வரதே ஸோ வந்து அந்த பயத்தினால தான் அந்த சாபம் இருக்குன்னு கூட நினச்சிட்டு இருப்போம். அதான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா அது என்னன்னா, சில பேர் எனக்கு சொன்னதை சொல்றேன். சில ஊழியக்காரங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, பிரதர் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் பிரதர், ப்ரேயர் பண்ண வந்து பின்னாடியே வருது பிரதர் அப்படின்னு. என் மேல வந்து டான்ஸ் ஆடுது, எனக்கு கையை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் டெலிவரன்ஸ் பண்ணும்போது எனக்கு டெலிவரன்ஸ் தெரியவே தெரியாது. சொன்ன பாருங்க, 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்த்து வச்சேன், 7 வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க, அவங்க சேர்த்து வச்சு சொன்னேன் இல்லையா. அதை நான் பண்ணது சண்டே. ஓகே ஓகே. மண்டே நைட்டு லிட்டரலா நான் என்னோட இதுல வருது விஷன்ல. ஓ அப்படியா? வந்து நிக்குது ரெண்டும். யூ டச் மை பீப்புள், என்னோட ஆட்களை நீ டச் பண்ணிட்டேன். நான் அப்போ வந்து பெருசா நான் 2012-13 நினைக்கிறேன் இனிஷியல் டேஸ்ல. அப்பதான் உள்ள வரேன் 2012-13 அந்த பீரியட்ல விஷயம் அப்படியே பாக்குறீங்க. ஆமா நிக்குது. ஓகே. என்ன தைரியம் தெரியல, அதுக்கு நேரா மூஞ்சிக்கு நேரம் கையை வைக்கிறேன் நானு. அவுட், இயேசு நாமத்துல வெளியே போ அப்படின்ற சொல்லி முடிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கு அப்புறம் பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அது கிளியரா எனக்கு தெரியுது. சரி, இது ட்ரீமா விஷனா தெரியல, ஆனா நடந்திருக்கு, ஏதோ நடந்துச்சு மட்டும் தெரியுது. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர்ட்ட போய் நான் சொல்றேன். அப்ப எனக்கு புதுசு நான். அப்போ நான் பாஸ்டர் சொல்லும் போது அப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி ரிலேட்டடா இந்த நடந்ததை சொல்றேன். இப்போ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் தெரியாத ஆட்கள். ஸோ 2 பேர் பிரிஞ்சிருக்கும் போது அவங்க 2 பேருமே தப்பா பூஜை பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட ஸ்பிரிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன டச் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் என்னன்னா போனா போயிடுச்சு. ஓகே, வரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நாங்கள் அதை நீங்கள் பயந்தீங்கன்னா தான் வரும். யாரோ ஒரு பாஸ், சரி, அவர் அப்படிதான் பார்த்தா ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ், கீழே வந்து பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி, யாரான்னு போய் பார்த்தா சாத்தான். சி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒண்ணுமே பண்ணல. ஏன் சொல்றேன்னா கண்டுக்காதீங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு, ரெசிஸ்ட் தி டெவில் அண்ட் ஹி வில் ஃப்ளீ. ஓகே ஓகே ஓகே. ஒரு நாய் குலைக்குது, நீங்க நாய் மாதிரி குலைப்பிப்பீங்களா போயிட்டு? குறைக்க முடியாது கண்டிப்பா. கண்டுக்காம போயிட்டு இருக்க வேண்டியதான். பட் நம்ம என்ன பண்றோம், அது வந்து அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதுதான் அதை வந்து ஏய் நான் யார் தெரியுமா, இன்னைக்கு கூட நான் நேற்று கூட ஜிம்முக்கு போகும்போது காலை திடீர்னு நாய் சார்ஜ் பண்ணிச்சு, நின்ன அது பாட்டு திரும்பி போயிடுச்சு. பட் நம்ம ஒரு பயந்து ஒன்று வச்சுங்களேன், எப்படி அது பண்ணுமோ அதே தான், எப்படி அதோ அதே மாதிரி தான் இங்கே வரும். இல்லைன்னு சொல்லவே இல்லை, அது இருக்கு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், இருக்கு. சாத்தான் இருக்கான், பிளாக் மேஜிக் இருக்கு, எல்லாமே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, பட் என்னன்னா நம்ம யாரு, ஹூ ஆர் வி, அதை தெரியாத வரைக்கும் என்ன பண்றோம் நம்ம வந்து அதை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த இங்கேயே வந்து நான் இங்கே எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நிறைய ப்ரேயர் மீட்டிங்லாம் நடக்கும். கொஞ்ச நாள் நிறைய பேர் வரல, திடீர்னு கும்பல் கம்மியாயிடுச்சு. சரி, அப்புறம் மெதுவாக எனக்கு இது வருது பின்னாடி வந்து, பிரதர் பேயெல்லாம் ஓட்டுறாரு அங்கே, ஏன்னா நிறைய பேய்ங்க இருக்கும், அதனால வரல. ஏன்னா இவங்க சின்ன சின்ன குழந்தைங்கலாம் இருக்கான், அவங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்கா. இப்போ பேய் வந்து சின்ன சின்ன அது சொல்லுவாங்க, நீங்க தெரியுமா தெரியல, சின்ன குழந்தைங்களை வந்து அட்டாக் பண்ண நினைச்சேன். ஆஹா, ஏன் நான் சொல்றேன்னா நம்ம வந்து நம்ம யாரும் தெரியாம சாத்தானுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அங்கதான் அந்த பயம்ன்ற இருந்தாலே சாத்தான் இருக்கானோ இல்லையோ, பயம் என்னோட சாவடிச்சிடும். ஓகே ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து இதை பற்றியான காரியங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ.